கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 23:26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஆமேன். செய்திக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியினுடைய இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி தான். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. ஏன் இருதயத்தை கேட்குறாரு? அந்த இருதயம் எப்படிப்பட்டது சொல்லி நாம் பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி இருதயத்தை குறித்து அழகாக படம் பிடித்து காட்டுறாரு. எரேமியா 17:9 பார்க்குறோம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கம் யார்? அப்படி திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்குறாரு. பழைய பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது, கீர்த்தனை பாட்டு அது. மகனே, உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மொச்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தான் கேட்குறார். ஏன்னா அந்த இருதயம் மகா திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது, அது சரி செய்ய தான் ஆண்டவர் கேட்குறார். ஆகதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கை கழுவாமல் சாப்பிட்றது தீட்டு இல்லைப்பா, அது சாப்பிட்டு ஜீரணம் ஆகி ஆசனம் வழியாக போயிடும். ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருகிற பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத வார்த்தைகள், பொல்லாத காரியங்கள் தான் ஒரு மனுஷன் என்ன பண்ண தீட்டுப்படுத்தும். ஆக பொல்லாத சிந்தனைகளை உருவாக்குற, எண்ணங்களை உருவாக்குற அந்த இருதயத்தை தான் கேட்குறாரு. மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. அதுதான் பழைய பாடல் இன்னொரு நினைவுக்கு வருகிறது. உன் பொண்ணை கேட்கல, உன் பொருளை கேட்கல, உன் உள்ளத்தை கேட்குறார் சொல்லி ஆண்டவர் உள்ளத்தை கேட்குறார் சொல்லி பாடக்கூடிய ஒரு பாடல். நிறைய பாடல்கள் பார்க்குறோம். ஆக இந்த இருதயம் திருக்குள்ள கேடுள்ள இருதயத்தை சரி செய்ய தான் கேட்குறார். இங்கே கூட சங்கீதக்காரர் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு ஏற்கிற பலி என்ன பலியாக பார்க்கலாமா? தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்கொண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். ஆக நம்ம உடைஞ்சு போன பாத்திரம், உடைஞ்சு போன பொருளெல்லாம் காயலங்கடைக்கு போட்டுடுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட உடைஞ்சு போன உள்ளத்தை தான் கேட்குறார் சரி செய்ய, புது இருதயமாக மாற்ற. ஆகவே ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை கொடுப்போமா? இன்றைக்கி உலகத்துக்கு பாதி, ஆண்டவருக்கு பாதி கொடுத்துருந்தா கூட இன்றைக்கி ஆவியானவர் நமக்கு உணர்த்துறார். முழு இருதயத்தை அவருக்கு கொடு, அவர் சரி செய்வார், அவர் சரி பண்ணுவார். ஆகவே நம்முடைய இருதயத்தை அவருக்கு நம்ம கொடுப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நேசிக்க நல்ல தாப்பினே, இந்த நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இருதயத்தை கொடுக்காமல் வச்சுருந்தா கூட இனி நாங்கள் எங்கள் இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து வாழ உதவிச்சும் பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.